ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து மீஷோவில் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இன்றைக்கி. இது வந்து எனக்கு நானே கிஃப்ட் பண்ணிக்கிட்டதுன்னு சொல்லுவேன். ஹஸ்பண்ட் வந்து உமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக ஒரு 1500 ரூபா உன்னோட பட்ஜெட் இதுக்குள்ளே உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. நான் வந்து சாரீ வாங்கிக்கோன்னா சொல்லியிருந்தாங்க. ஆனால் சாரீ வந்து என்கிட்ட நிறைய இருக்குது. இந்த பொருளெல்லாம் இப்போதைக்கு வந்து எனக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. அதனால் சரி, நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் வீட்டுக்கு யூஸ் ஆகிறது, அப்புறம் குழந்தைங்களுக்கும் தேவையான பொருளும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். என்னென்னு பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு என்னென்ன வாங்கினேன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கிச்சன் ஐட்டத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது உங்ககிட்ட காமிச்சு தான் இதை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி அதான் 1500 ரூபா கொடுத்துட்டாங்களா. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அன்னைக்கே எல்லாமே ஆர்டர் போட்டுட்டேன். ஒரு 2-3 நாள்லேயே வந்து இது எனக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது என்னன்னா, இது வந்து 130 ரூபா. இது வந்து கிளாஸ் தான், பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. இது கண்ணாடியில் வாங்கினோன்னா பசங்க வந்து உடச்சிட்றாங்களா. இப்போது செராமிக்கே வந்து டீ குடிக்கிறதுக்காக கொஞ்சம் செராமிக் கப்பெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். இந்த பசங்க வந்து அதை எல்லாத்தையுமே உடச்சிட்டாங்க. ஒரு கண்ணாடி கிளாஸ் கூட இருந்தது, அதுவும் உடச்சிட்டாங்க. அதனால தான் சரி, இவங்க இப்படி வேஸ்ட்டாக பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கிளாஸ் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் வாங்கலான்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து பிளாஸ்டிக் தான். மொத்தம் வந்து 6 டம்ளர் இருக்கும் நம்மளுக்கு. இப்போது நம்ம ஊர்லலாம் கெஸ்ட்டுங்க வந்தால் நம்ம வந்து செம்பில் தான் போய் தண்ணி கொண்டு போய் கொடுப்போம். அது நம்ம ஊர் வழக்கம். ஆனால் இங்கே வந்து செம்பில் தண்ணி போய் கொடுத்தோன்னா ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க, என்ன இதில் இருக்குது அப்படி சொல்லிட்டு. கிளாஸில் கொண்டு போய் கொடுத்தா கொஞ்சம் நீட்டாக இருக்குமா, அதுக்கு தான் நான் அந்த கண்ணாடி கிளாஸ் வச்சுருந்தேன். ஆனால் அந்த தேவ் அதையும் சேர்ந்து உடச்சிட்டாங்க அதையும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் 6 கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸ் வந்து 6 பீஸ் இருக்குது. 130 ரூபா. மீஷோவில் தான் இது. நல்லா இருக்குது, குவாலிட்டி ஓகே தான். 130 ரூபாய்க்கு 6 கிளாஸ், குவாலிட்டி வைஸ் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது. ஒரு கெஸ்ட்டு வந்தாலும் இல்லை நம்மளே டெய்லி பர்பஸுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது வாங்கியிருந்தேன். குவாலிட்டி ஓகே தான். 130 ரூபாய்க்கு 6 கிளாஸ் வந்து இது ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப குவாலிட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இப்படி ப்ரெஸ் பண்ண லைட்டாக ஒரு பெண்ட் ஆகுது. பிளாஸ்டிக்னால் பெண்ட் ஆக தானே செய்யும். மற்றபடி ஓகே, சூப்பர். ஏன்னா இது ஆல்ரெடி ஒருத்தவங்க வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். நம்ம பக்கத்தில் ஒரு அக்கா, தமிழ்கார அக்கா சொல்லுவேன்ல, அவங்க வாங்கி இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து தான் நான் இது வாங்கினேன். நல்லா இருக்குது. அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக அந்த கிளாஸை வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டேன். இது ஒரு 6 கிளாஸா. அதுக்கப்புறம் வந்து இது வந்து சாப்பர். என்கிட்ட வந்து சாப்பரே கிடையாது. எனக்கு இது வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. சரி, ஆனால் இந்த டைம் வந்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுட்டேன். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் தான். இல்லைன்னா வச்சுக்கோங்க, அந்த வாய்ப்பு திரும்ப எப்போ கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்க வந்து எனக்கு 1500 ரூபா பட்ஜெட், அதுக்குள்ளே வந்து உனக்கு என்ன வேணுமோ, உனக்கு பிடிச்ச சாரியோ இல்லை உனக்கு வேறு எதுவும் வேணும்னாலும் நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து சாரி அதான் வீட்டில் இருக்கே, நம்மக்கிட்ட அவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நான் ஆர்டர் போட்டுட்டேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த சாப்பர் வந்து 1200 ml அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு மல்டி கலர் தான். நான் வந்து ரேட் இதில் மென்ஷன் பண்ணலை, அதனால் வந்து நானே எழுதிட்டேன். நேமும் வந்து அந்தளவுக்கு கிளியராக இல்லாதனால நேம் எழுதி என்ன ப்ராடக்ட் அப்படின்றத எழுதுனா தானே நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் கிளியராக சொல்ல முடியும். அதுக்கு தான் எழுதிட்டேன். சாப்பர் வந்து இது வந்து 1200 ml கொடுத்துருக்காங்க. 176 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து
குவாலிட்டி நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. இது வந்து இது பிளேடு. இந்த டப்பாவுமே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோல உங்களுக்கு எப்படின்னு தெரியுதுன்னு தெரியல. நான் ஸ்டாண்டு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் எடுக்கிறேன். யாராவது கூட இருந்தா கூட க்ளோஸ் அப்ல காமிக்க நல்லா இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஓகே. நம்ம வந்து எந்த ஒரு பொருளுமே வச்சு நம்ம யூஸ் பண்றத பொறுத்து தான் அந்த பொருளோட லைஃப் டைம் வந்து இருக்கு. ஓகே. 1200 ml ரேட் வந்து ரூ. 176 ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒர்த்தா இருக்கு. யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல வந்து இதை பத்தி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் அப்டேட் பண்றேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட அவுட்லுக். 1200 ml. ஓகே, சூப்பர், நல்லா இருக்கு. நான் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோல இது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றேன். குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. ஆனா இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது பெண்ட் ஆகலை, ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் யூஸ் பண்ணிவிட்டு வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபில்டர் வடிகட்டி. இப்போது இந்த ஜூஸ் எல்லாம் போட்டால் ஃபில்டர் பண்ணுறதுக்கு நான் என்கிட்ட வந்து பெருசாக இல்லை. நம்ம நார்மலாக டீ வடிகட்டுவோம்ல, அந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக தான் இருந்தது. லாஸ்ட் டைம் வந்து ஜூஸ் பண்ணுறதுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட தான் வாங்கினேன். ஊரில் இருக்க அத்தை வச்சுருக்காங்க, இங்கே வந்து என்கிட்ட இல்லை. சரி, அதனால் இல்லை ஒன்று வந்து ஆர்டர் போட்டுக்கலான்னு சொல்லி வாங்கிட்டேன். இது வந்து ரூ. 120 தான் ஃப்ரெண்ட்ஸ். சில்வர் தான் இது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நான் அதிகமாக வாங்குறது மீஷோவில் தான் வாங்குவேன். எனக்கு வந்து அது ஓகேன்னு தோணும். சிலர் வந்து நல்லா இல்லை, குவாலிட்டி இல்லை, அப்படி இல்லைன்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் மீஷோவில் வாங்கின ப்ராடக்ட் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. எனக்கு வந்த ப்ராடக்ட் எல்லாமே ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரூ. 120 இது வந்து ஒர்த்தானது தான். நல்லா இருக்குது. குவாலிட்டி வைஸ் இங்கே பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இது நான் எல்லாமே ரிவ்யூ வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு 4.1 அட்லீஸ்ட் 4 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்டை வந்து ஆர்டர் பண்ணி வாங்குவேன். அதுக்கப்புறம் அது கூட ரிவ்யூவெல்லாம் எந்த மாதிரி இருக்குது, பாசிட்டிவாக இருக்கா, எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஓரளவுக்கு ரிவ்யூ ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார் ரேட்டிங் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறத மேக்ஸிமம் செக் பண்ணிவிட்டு 1க்கு 4-5 டைம் செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் ஆர்டரே போடுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இதுவும் நல்லா தான் இருக்குது. ரூ. 120 இது. அதேமாரி இந்த சைடு கொடுத்துருக்க இந்த கம்பிகளுமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அடுத்து என்னது? இது என்னது? இது வந்து வீட்டுக்கு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து வீடை வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணணும், நல்லா நீட்டாக வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் இப்போதைக்கு குழந்தைங்க வந்து குட்டி குட்டியாக இருக்கனால அந்த வேலைகள் எல்லாமே இப்போ வந்து பண்ண முடியல. இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க பொங்கலுக்கு. நியூ இயர் டைம்னு நினைக்கிறேன், பொங்கலுக்கு தான் அடிச்சிருந்தாங்க. ஆனாலும் இந்த பசங்க திரும்ப செவர்லெல்லாம் திரும்ப கிறுக்கிட்டாங்க. என்னதான் சொல்லி சொல்லி கண்ட்ரோலாக வச்சாலும் நம்ம கரெக்டாக இப்படி கண் அசந்த நேரத்தில் எடுத்து தேவேஷ் வந்து இப்போ கொஞ்சம் ஓகே. இந்த அதிகுட்டி தான் எடுத்து கிறுக்கிருது. இது வந்து இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான். ஆனால் இது வந்து நான் ஃபோனில் பார்க்கும்பொழுது நல்லா பெருசாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து ரொம்ப சைஸ் வந்து குட்டியாக இருக்குது. இதோட ரேட் எவ்வளோன்னா இது வந்து ரூ. 102. ஆனால் இது நான் ஃபோனில் பார்க்கும் பொழுது நல்லா பெருசாக காமிச்சிருந்தாங்க. நம்ம வந்து டபுள் சைட் டேப் இருக்குல்ல, அதை வச்சு தான் இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஃபோனில் பார்க்கும்போது நல்லா பெருசாக தெரிஞ்சது. இப்போ வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது. ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்குது. இங்கே சின்னதாக இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே இதை அப்படியே இதை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ்.
எப்படி இருக்கு? ஆனா நான் ஃபோன்ல பார்க்கும்போது நல்லா பெருசா இருந்தது. இப்போ கொஞ்சம் ரிசீவ் ஆகியிருக்கும் பொழுது சின்னதா இருக்கு. இத வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நானு செவுத்துல வந்து வால்ல அட்டாச் பண்ணிட்டு, நான் அதுக்கப்புறம் வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன். நான் வந்து இது கொஞ்சம் பெருசா எதிர்பார்த்தேன். ஆனா சின்னதா இருக்கு. ரூ. 100 ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரூ. 102. என்கிட்ட அந்த குட்டி குட்டி செடியெல்லாம் இருக்கு. ஆல்ரெடி நான் முன்னாடியே ஆர்டர் போட்டு வாங்கி வச்சிருந்தேன் தான். அந்த செடிய வந்து இங்க இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. அத வந்து டிவி அந்த இடத்துல வச்சது போக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. அத வந்து சரி நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் வைக்கலாம்னு நெனச்சேன். இது பார்க்கலாம். ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும். இது எப்படி வைக்கலாமா? எந்த மாதிரி இருக்குன்னு. அவங்க கிட்ட கேட்டுட்டு, அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா, நான் உங்களுக்கு வந்து உங்க கூட ஷேர் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இது என்னது? இது வந்து ஸ்டீமரு. இது நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ரூ. 127 ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இதுவும் ரொம்ப நாளா வாங்கணும்னு சொல்லி அப்படியே வச்சுட்டே இருந்தேன். அப்புறம் இப்பதான் சான்ஸ் கிடைச்சது. அதனால டக்குன்னு இதை வந்து ஆர்டர் போட்டுட்டேன். வீடியோவில் இது ஒன்று தான் பிரச்சனை. நம்ம ஃபோனில் பார்க்கும்பொழுது நல்லா பெருசாக தெரியும். வந்ததுக்கப்புறம் அந்த குட்டியாக இருக்கும்ல, இதுதான் பிரச்சனை. பாக்கி எல்லாமே எனக்கு குவாலிட்டி வைஸ் எப்போவுமே நான் மீஷோக்கு வந்து குட்டு தான் சொல்லுவேன். இது வந்து அந்த ஸ்ட்ரீமர் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்ச ஒரு பொருள். இது வாங்கலாமா வேண்டாமா, நம்மக்கிட்ட தான் இட்லி பாத்திரம் இருக்கு, அப்புறம் எதுக்கு இது வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்கு. ரேட்டு வந்து எங்கடா இதோட பாக்ஸு? $127 ஃப்ரெண்ட் இதோட ரேட்டு. இது வந்து கீழே அந்த ஸ்டாண்டு மாதிரி நம்ம உள்ள ஏதாவது பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு சூடு பண்ணி கீழே இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டு 4 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 4 இது நம்ம இங்கே கவர் பண்ணி வைக்கிறதுக்கு. அதேமாரி இங்கே 4 இருக்குது. சென்டரில் 1, சைடில் 3 இருக்குது. நம்ம எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறலாம்னு நினைக்கிறேன். வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இது நான் எப்படி கிச்சனில் யூஸ் பண்ணுவோம்ல, யூஸ் பண்ணும் பொழுது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் அடுத்து இந்த 3 பொருளுமே என்னோட தேவ் அதிக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வாங்கியிருக்கேன். என்னன்னு பார்க்கலாமா? அதுவும் இது ஒன்றுமே இல்லை. இது வந்து ஒரு உண்டில் தான். தேவுக்கும் அதிக்கும் வந்து இப்போவே வந்து அந்த சேவ் பண்ணுற மணியை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டு வந்து இப்போவே அவங்களுக்குள்ள வரணும் அப்படின்றதுக்காக நான் இது வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா ஒரே ஒரு டைம் தான், ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டைம் வந்து கோயிலுக்கு போயிருந்தப்போ அப்போ தான் தேவ்குட்டி வந்து கொஞ்சம் விவரமாகி கோவிலுக்கு போன டைம். அப்போ வந்து நான் அவன்கிட்ட காசு கொடுத்து உண்டியலில் போடு தேவ்குட்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, அப்போலேருந்து இப்போ வரைக்குமே எந்த கோவிலுக்கு போனாலும் அம்மா காசு கொடுங்க உண்டியலில் போடணும் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமே அதை அவன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் யோசித்தேன், கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது வந்து தேவுக்கும் அதிக்காக வாங்கினது. 2 வாங்கிட்டேன். 2 பேருக்குமே இப்போலேருந்தே இதில் வந்து 1000 போடணும், 2000 போடணும் அப்படிலாம் இல்லை. $100னாலும் சரி, ₹1னாலும் சரி, இதில் போடுற அந்த பழக்கத்தை வந்து அந்த சேவிங் மைண்டை வந்து அவங்களுக்கு வந்து கொண்டு வரணும். இப்போலேருந்தே ஒரு பழக்கமாக நம்ம அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை பழக்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் இது வந்து வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சேவிங் பேங்க் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒன்று வந்து தேவ்குட்டிக்கு, இன்னொன்று வந்து அதிக்குட்டிக்கு. குவாலிட்டி சூப்பர், நல்லா இருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்கு. எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வேணா குவாலிட்டி சூப்பர் சூப்பர் அப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க. ஏன்னா எல்லா பொருளுமே நல்லா இருக்கு. ஒன்று தேவுக்கும் ஒன்று அதிகம். அவங்களுக்கு வந்து சேவிங்கை பற்றின ஒரு ஐடியாவை இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 பேருக்குமே இது நான் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்புறம் இது வந்து அதிக்குட்டிக்காக தான் வாங்கினேன். தேவேஷுக்கும் ஒன்று இதே மாதிரி தான் ஒன்று வாங்கி கொடுத்தேன். ஆனால் அதை 2 பேரும் சேர்ந்து விளையாடி அங்கங்கன்னு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதனால இந்த டைம் வந்து தேவக்குட்டி வந்து இப்போ ஓரளவுக்கு இதில் வந்து பிக்கப் ஆயிருச்சு. இருந்தாலும் இப்போல்லாம் லீவ் வர ஸ்டார்ட் ஆகுதா, கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக கூட கொஞ்சம் ஏதாவது அவங்கள நேரம் விளையாட விடலாம், கொஞ்சம் மறக்காமல் இருப்பாங்களே, அதுக்காக தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தேவுக்கும் மெயினாக அதுக்காக தான் வாங்கினேன். தேவக்குட்டிக்கு வந்து ஓரளவுக்கு ஏபிசிடி எல்லாமே தெரியும். இப்போல்லாம் மிஸ்ஸிங் லெட்டர் கூட ஓரளவுக்கு வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதே மாதிரி இதில் வந்து 1 2 3 வந்து 20 வரைக்கும் இருக்குது, 1லேருந்து 20 வரைக்குமே இருக்குது. இது வந்து தேவுக்கு அதுக்காக தான் வாங்கினேன். இதோட ரேட் எவ்வளோன்னா 119 ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு வாங்கும் பொழுது அது வந்து ஒரு 90 ரூபாய் கிட்ட வாங்கினேன். ஒன்றே ஒன்று தான் இருக்கும், அதில் வந்து ஏபிசிடி மட்டும்தான் இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் நல்ல பெருசாக இருந்தது. இது நான் செகண்ட் டைம் வாங்குறேன்னா இதோட குவாலிட்டி நல்லா இருக்கும். ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது வந்து இந்த லெட்டர்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாக நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டியாக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக கொடுத்துருக்காங்க. அதான் 2 காம்போவில் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதனால இது வந்து கொஞ்சம் குட்டி சைஸு போதும். இவங்க தான் கொஞ்ச நாளைக்கு விளையாடிட்டு எங்கே தூக்கி எறிவாங்கன்னே தெரியாது. அதனால் அதுக்காக தான் மெயினாக இப்போது நான் வாங்கியிருக்கேன். அவன் வந்து ஏபிசிடி எல்லாமே ஒரு லெட்டர் இப்போ வந்து நல்லா சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டானா. தேவ் வந்து டெய்லியும் படிக்கிறான்ல, அதை பார்த்து அதையும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அதனால் அவங்க 2 பேருக்காக இது வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து இதுவும் என்னோட பிள்ளைங்களுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குட்டி காரு. இந்த காரு நான் இதோட செகண்ட் டைம் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். அப்போது ஃபஸ்ட்டு வந்து வந்து கன்சீவாக இருக்கும்போது தேவக்குட்டியோட சேட்டை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு தான் இதே மாதிரி கொஞ்சம் நிறைய டைஸ் அப்போ தான் அந்த ஏபிசியுமே அப்போ தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். அப்போ வாங்கினது அது வந்து ஒரு 1 இயருக்கு மேலேயே இருக்கும். 1 இயர் 2 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. ஏன்னா அதிக்குட்டிக்கே 3 வயசு ஆக போகுது. நல்ல குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இதோட ரேட் எவ்வளோ, ரேட் எங்கே எழுதியிருக்கேன் இல்லையா, 116 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இதே காரு தான், சேம் இதே தான். நாங்கள் வந்து அதுக்கு மொட்டை போட்டுட்டு திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போயிட்டு அங்கே அந்த கடையில் கேட்டோம். இந்த காரு 100 ரூபான்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்போ என்னோட சிஸ்டரோட பையனுக்கு தான் வாங்கியிருந்தோம். 100 ரூபான்னு சொல்லிட்டாங்க. நான் எங்கள் அண்ணிட்ட சொல்லிட்டேன், அண்ணி இது வேண்டாம், வாங்க வேண்டாம், வேறு ஏதாவது வாங்கி கொடுங்க. ஏன்னா மீஷோவில் இந்த 2 காருமே வந்து 116க்கு தான் அப்போவே 116 அந்த 100க்குள்ளே தான் இருந்துச்சு. இப்போவுமே சேம் அதே ரேட்டு தான், 116 தான். நல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். இந்த டயருமே நல்லா நம்ம ஒரு டைம் இப்படி நல்லா ஃபோர்ஸாக கொடுத்துட்டோன்னா அந்த ஸ்பீடு இருக்க வரைக்கும் போகும். அதே மாதிரி இங்கெல்லாம் அந்த ஸ்ப்ரிங்கு கொடுத்துருப்பாங்க, நல்லா இருக்கும். இது வந்து நான் செகண்ட் டைம் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அதுக்கு வந்து அந்த காரை வச்சு இப்படி ஓட்டிகிட்டே இருக்கும். தேவேஷ் வந்து 2 நாளில் உடச்சி போட்டுருவான். ஆனால் அது வந்து கொஞ்சம் பத்திரமா வச்சு இப்படி ஓட்டிகிட்டே இருக்கும். தேவக்குட்டி வந்து கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக வேலை பார்க்கும். தேவேஷ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்கும். அதுதான் தேவுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இது எல்லாமே சேர்த்து எனக்கு வந்து 1500க்குள்ளே தான், 100 ரூபாய் கூட மிச்சம் இருந்தது தான் நான் நினைக்கிறேன். 1500க்குள்ளேயே இது எல்லா பொருளுமே வந்துருச்சு. எனக்கு வந்து இந்த பட்டர்ஃப்ளை தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நான் வந்து நல்ல பெருசாக இருக்கும்னு நினச்சி ஆர்டர் போட்டுட்டேன். எப்படி இருக்கும்னு தெரியல. ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு டைம் இதெல்லாம் கேட்டு ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் நல்லா இருக்கா என்னன்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் வச்சுப்பேன். இல்லாட்டினா அதை கண்டிப்பாக நான் வந்து ரிட்டன் போட்டுருவேன். ஏன்னா அதில் வந்து 4 இருக்குது. குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. அவங்க வரவிட்டையும் கேட்கணும் இது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் வாங்கின ஐட்டம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கும் இதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் மீஷோவில் போய் செக் பண்ணி பார்த்து ஆர்டர் போட்டுக்கோங்க. 2வது வந்து ஒவ்வொருத்தவங்க ஃபோன்லேயுமே ரேட்டு வந்து கொஞ்சம் நல்லாவே டிஃபர் ஆகுது. இந்த கிளாஸ் வந்து
நான் 130 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அதே இது அவங்க ஃபோன்ல வந்து ரூ. 93ன்னு காமிச்சுதா. அவங்க அவங்க வாங்கும்போது ரூ. 93, நான் வாங்கும்போது ரூ. 130. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஃபோனுக்கும் வந்து ரேட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஒரு வேளைக்கு வந்து ஒவ்வொரு ஷாப்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் எது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்களும் ஆர்டர் போட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.